தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலேயும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் பேச இருக்கின்றேன். இதை ஒரு விடயம் என்று சொல்வதை விட ஒரு புதிய படம் ஒன்று வர இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்நாள் முதலமைச்சர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படமும் விரைவில் உத்தியோகபூர்வமாக திரைக்கு வர இருக்கிறது. இதற்கு போட்டியாக தமிழர் தாயக பிரதேசத்தில் ஒரு புதிய தமிழ் திரைப்படம் ஒன்றையும் தயாரித்திருக்கிறார்கள். இதுவும் மிக விரைவில் ஜனநாயகன் படத்துக்கு மிக கடும் போட்டி ஒன்றை கொடுக்குற படமாக இருக்கும். இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜனநாயகன் என்று சொல்லி ஒரு இந்தியாவின் ஒரு பிரபல நடிகர்கிட்ட இருந்து ஒரு படம் வரைக்க, ஒரு தமிழ் நடிகர்கிட்ட இருந்து வரைக்க, அதுக்கு போட்டியாக நாங்கள் இந்த படத்தை அதே நேரம் விட்டு ஏதாவது ஒன்று செய்வோம் என்று சொல்லி யோசிச்சிருக்கிறார்கள். சில வேளை இந்த படத்தை அதற்கு பின்னுக்கு தான் வெளியிடுவினோம், என்னென்னு சொன்னால் வசூல் பாதிச்சாலும் என்று சொல்லி. இந்த திரைப்படத்தின் பேர் சுதந்திரன். நீங்கள் வேறு ஒன்றையும் யோசிக்க வேண்டாம், உங்களோட மண்டைகளுக்கு இந்த நேம் என்ன ஓடுமென்று சொல்லி தெரியும். அப்போ இந்த சுதந்திரன் படத்தை யார் தயாரித்திருக்கிறார்கள், இது இந்த பின்னோட்டம் முன்னோட்டம் கதைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்திய திரையுலகத்தில் அண்மை காலமாக இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் என்று சொல்லி ஈழத்தமிழரான சுபாஸ்கரன் அவர்களின் தயாரிப்பில் தான் நிறைய படங்கள் வருது. இவர் ஒரு தொழிலதிபர், ஒரு பணக்காரர். இவர் அண்மையில் இந்த சினிமா துறையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி படங்களை தயாரித்து வெளியிட்டு கொண்டு வருகிறார். அதற்கு எதிராக இப்போ இந்தியாவில் எடுக்கிற படத்துக்கு இப்போ அங்கே லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்கிறதால இவன் இந்தியாவில் பக்கா ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்குது. இந்த பக்கத்தில் இதில் நிறைய தயாரிப்பாளர்கள், அதாவது விநியோகஸ்தர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கணும். வளமையாகவே நீங்கள் படங்களை பார்த்தா தெரியும், ஒரு பிரதான கதாநாயகர் இருப்பார், ஒரு கதாநாயகி, அப்படி தான் போகும். இந்திய திரையுலகிலே, தமிழ் திரையுலகிலே, அதாவது இந்த 2 கதாநாயகர்கள் அல்லது 3 கதாநாயகர்கள் இப்படி படங்கள் வரவழைக்கிறது. குறிப்பாக ஐயா ரஜினிகாந்த், ஐயா கமல்ஹாசன் இவர்கள் எல்லாம் இணைந்து நடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு போட்டியாக நாங்கள் கொஞ்சம் வலுவாக ஒரு 10-15 அந்த மாதிரி கதாநாயகர்களை கொண்டு இந்த படத்தை எடுப்போம்னு சொல்லி எடுத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சுதந்திரன் என்று சொல்லி தலைப்பு வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படம் ஒன்று வெளியில் வரும் என்று சொன்னால் அதுவும் இந்த பிரபலமான ஆக்கள் படங்களை எடுக்க அல்லது நடிக்க விமர்சனங்கள், பிரச்சனைகள் அவ்வப்போது வருவதுண்டு. இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அதுக்குள்ள நிறைய உள்குத்து, வெளிக்குத்து, தயாரித்தவையை குத்துனது, இப்படி அரசியல் குத்துகள்னு நிறைய இருக்குது. ஆனால் எங்கட மண்ணில் தயாரிக்கப்படுற இந்த படத்துக்கு ஒரே ஒரு சிக்கல் தான் வரும். ஏற்கனவே கடும் விமர்சனங்கள், நிறைய எதிர்ப்புகள் ஆங்காங்கே வந்தாலும் ஒரு பிரதான எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அங்கே ஒருத்தர் நிற்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவற்ற பேர் எதிர் துணா எமநாதன் என்று சொல்லி அங்கே ஒருத்தர் நிற்கிறார் யாழ்ப்பாணத்தில். அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீர்கள் இந்த படத்தை வெறுமனையை தமிழில் விட்டு, நான் உங்களுக்கு இதை ஒரு விநியோகஸ்தராகவும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மும்மொழியிலே, அதாவது சிங்களம், இங்கிலீஷ் இதுகளில் நான் உங்களுக்கு அதை தரம் மாற்றி இந்த டப் பண்ணி வரும்னு சொல்லுவாங்க தானே, அதே மாதிரி அதுகளெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இவர் இங்கே நிற்கிறார். பிரதான எதிர்ப்பு இந்த எதிர்த்துணா எமநாதன்கிட்டேருந்து தான் வரப்போகுது. அதுவும் சில பேருக்கு சில கலக்கங்களை கொடுத்துருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி. சரி, இதை ஒரு பக்கம் விட்டுட்டு இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். நான் இதை ஒரு ஏளனமாகவோ சிரிப்புக்குரியதாகவோ கதைக்கிறதா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் எப்பவும் எதிர்பார்த்தது இந்த தமிழ் அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைகள் இவர்களுக்கு இடையிலான ஒரு நல்ல ஒற்றுமை. அதனூடாக எங்களுடைய அடிப்படை முதல் நீண்டகால அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பது ஒரு பெருங்கனவாக இருந்தது. குறிப்பாக 2009க்கு பிற்பாடு இந்த 17 ஆண்டுகளாக அது ஒரு பெரும் சவாலை கண்டது. என்னென்னு சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி தமிழ் தேசம், தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்துக்கு கீழே ஒரு குடைக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த ஒரு அரசியல் தலைமைகள், கட்சி பல துண்டுகளாக உடைப்பட்டு சிதைப்பட்டு போயிருந்தது. அப்போ இப்போ திடீரென்று கொழும்பில் ஒரு பத்திரிகையாளர் மாநாடு, அதாவது தமிழ் பேசும் அனைத்து கட்சிகளும் இணைந்து என்று சொல்லி, இதில் நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள் இருக்கின்றன. ஆதரிப்போர் ஒரு பக்கம், கட்டும் எதிர்ப்பு பல பக்கம் என்று சொல்லி இது போகிறது. இதில் உள்ள சில குறிப்புகளை நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக என்னிலும் வயது குறைந்த தம்பி தங்கைகள் இதை வலு அவதானமாக பார்க்கணும். எங்கே சிக்கலண்டா, நிரந்தர அரசியல்வாதிகள், நிலையான அரசியல்வாதிகள்,
அவ்வப்போது வரும் அரசியல்வாதிகள் அல்லது அவ்வப்போது செய்யப்படும் அரசியல் என்று சொல்லி பல கோணங்கள்ல பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு நிலையான அரசியல்வாதிகளை தெரியும். இவ வருகை தந்த நிமிடம் தொட்டு நிரந்தர ஓய்வு, அதாவது மரணிக்கும் வரைக்கும் இருப்பார்கள். சிலர் நல்ல மனநிலையோடு நல்ல சிந்தனைகளோடு நீண்டகால அரசியலை மக்களுக்கு ஏற்ற மொழியில் கதைச்சு கடத்தி தங்களால் முடிந்த தங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு அரசியல் செய்வார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் இவ நிலையாகவும் இருப்பினும் அவையின் மரணிக்கின்ற கடைசி நிமிடங்கள் வரைக்கும் அரசியலில் இருப்பினும் அதே நேரம் அவ்வப்போது தான் தலையை காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மழை காலங்களில் அல்லது ஒரு மழை வரப்போது ஒரு பெரிய இனத்தம் வரப்போதுன்னா நீங்கள் சில வேளையில் இந்த ஊரில் கவனிக்கலாம். எறும்புகள் தங்களுக்கான உணவு எடுத்துக்கொண்டு ஒரு வரிசை காட்டி அப்படியே போய் கொண்டு பிறகு அந்த உடம்புகளை பெருசாக காண கிடைக்காது. அவ்வப்போது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று சொல்லி தெரியும். திரும்ப இன்னொரு சூழல் வரைக்க திரும்ப உங்களோட கண்ணில் படம் என்னென்னு சொன்னால் கூட்டமாக வரும். அப்போ உங்களுக்கு இலகுவாக தெரியும். இப்படி ஒரு அரசியல் செய்கிற கூட்டமும் இருக்கிறது. தமிழர் அரசியல் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமை எப்படி இருக்கணும், இதில் எந்தெந்த அரசியல் தலைமையில் ஒற்றுமையாக வரணும், என்ன நிலைப்பாட்டில் வரணும், குறிப்பாக இந்த 2009க்கு பிறகு அதுக்கான அவசியம் எவ்வாறு உயர்ந்திருக்கிறது என்ற தேவைகளுக்கு மத்தியில் ஒரு பெருங்கேள்வி இருந்து மக்கள் காத்திருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு வேறு மாதிரியான ஒரு சந்திப்பும் கூட்டணியும் உருவாகிறது. தனிப்பட்ட முறையில் ஒரு சாமானியனாக நான் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு எந்த ஒரு அரசியல்வாதியிலும் ஒரு தனிநபர் காழ்ப்புணர்வோ வெறுப்போ கிடையாது. ஒரு தமிழனாக கட்டும் கோபம் இருக்கிறது சில அரசியல்வாதிகள் மீது, அதாவது அவர்கள் செய்யும் அரசியல் மீது. அதாவது தனிநபர் தாக்குதல், தனிநபர் அருவருப்பு, இந்த விடயங்கள் அல்ல. எனக்கு ஒரு கேள்வி என் மனதில் எப்போதும் இருக்கும். இது நிறைய மக்கள்கிட்ட அடிமனதுகளில் இருக்குமென்று நம்புகிறேன். இது ஒரு சாமானிய ஒரு எளிய மகனிடம் தொடங்கி கல்வி கற்று உயர்ந்த நிலையில் இருக்கும், நல்ல பதவியில் இருக்கிற அல்லது செல்வந்தர்களாக இருக்கிற எந்த நிலையில் இருக்கும் உண்மையான ஒவ்வொரு தமிழ் மகனின் மகளின் தமிழ் மக்களின் மனங்களில் இருக்கும். இந்த கூட்டணி, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளை பார்த்திருப்பியல், இதில் ஈடுபட்டவர்களை பார்த்திருப்பியல். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நான் இந்த ஏற்கனவே சொன்ன விளக்கத்துக்கு கீழே, எப்படி என்று சொன்னால் இவ்வளவு அரசியல் மேதைகள், இவ்வளவு அரசியல் ஆளுமைகள், இவ்வளவு அரசியல் தலைமைகள், அதிலெல்லாம் சில பேர் எப்படி வர்ணிப்போம், நாங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி, அந்த தொழிலில் ஒரு பெரும் தேர்ச்சி பெற்றவர்கள், இவ்வாறான தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர்கள், கட்டும் அரசியல் ஆளுமை, அரசியல் சாணக்கியர்கள் அப்படி வரும், நீங்கள் வேறு ஒரு இடத்தை போடுவீர்கள். இவ்வாறான அவர்களுக்கு பின்னாலான அந்த அடைமொழிகள், விளம்பரங்கள் அல்லது பெருமைக்குரிய வார்த்தைகள், கல்வியில் உச்சங்கண்ட தகமைகள், இவ்வளவு பேரும் இருந்துதான் இந்த 2009 முள்ளிவாய்க்காலில் நாங்கள் கொத்து கொத்தாக முடிக்கப்பட்டோமோன்ற கேள்வி என்ற அடிமனசுக்குள்ளே எப்படியும் மாறுது. சரி, யுத்தத்தை அதின் திசையை மாற்றையில் அது என்னடா யுத்தம் செய்கிறவன் இதை முடிக்கணும் என்று நினைச்சு செய்கிறான். ஆனால் எனக்கு உள்ள சந்தேகமும் கேள்வியும், இவ்வளவு அரசியல் ஞானிகள், இவ்வளவு அரசியல் ராஜதந்திரங்கள், அரசியல் சூத்திரங்கள், தந்திரங்கள், மேலாண்மை, இதுக்கெல்லாம் பேர் போன இந்த ஜனாதிபதி சட்டத்திறனிகள், வெளிநாடுகளோடு நல்ல உறவுகளை பேணுகிறவர்கள், சாணக்கியர்கள், இவ்வளவு பேர் இருந்தும் ஏன் குறைந்தபட்சம் ஒரு கட்டும் முயற்சி, ஏதாவது ஒரு வழியில் அந்த மக்களையாவது மீட்டு வெளியில் எடுக்க முடியவில்லையோ உங்களால் என்று சொல்லி ஒரு எளிய முறையில் சொல்கிறேன். குறிப்பாக எந்த தம்பி தங்கச்சியில் இதை புரிஞ்சு கொள்ளணும். வடகிழக்கில் வாழ்கிற அல்லது இலங்கை தீவில் வாழ்கிற எந்த ஒரு தமிழ் தம்பி தங்கையும் இதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு முனையில் கடும் யுத்தம் நடக்கிறது, ஒரு இன அழிப்பு போர் நடந்து கொண்டு இருக்கிறது, மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள், இது ஒரு முனை. அதே நேரம் மறுமுனையில் தமிழர் தரப்பு, தமிழ் அரசியல் தலைமைகள் சுதந்திரமாக நடமாடி இந்தியாவுக்கு சென்று கொழும்பில் தங்கி இருந்து பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கெடுத்து அங்குள்ள சர்வதேச நாடுகள், சர்வதேச மையங்கள், சர்வதேச அமைப்புகள், தொண்டு சார் நிறுவனங்கள், இவைகள் எல்லாரோடையும் சுதந்திரமாக உரையாட, பழக, ஒரு தீர்வை காண, பேசக்கூடிய வாய்ப்பு இந்தியாவிலே இருக்குது. ஒரு பக்கம் பங்கருக்கு வெளியில் தலையை கிளப்பில்லாத சூழல் அங்கே உள்ள மக்களுக்கு இருக்குது. தலையை கிளப்பினால் நீ சாவ, தலையை கிளப்பாட்டிலும் சாவ, தலையை கிளப்பினாலும் கிளப்பாட்டிலும் செத்துத்தான் போனார்கள். ஒற்று கணம் இதை இருக்கா யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளவு பேர் இருந்தும் இந்த குறைஞ்சபட்ச விஷயம், அதாவது ஒரு தற்காலிக ஒரு சிறு போர் நிறுத்தம், அந்த மக்களையாவது வழியில் எடுத்து போட்டு மிச்சத்தை செய்து முடிக்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த போரை தொடங்கி செய்கிற இராணுவம் சொல்லுது அவர்களோட தீவிரவாதிகள்னு சொல்லி. சரி, அப்போ தமிழற்ற புரிதல், தமிழற்ற குமுறல், தமிழற்ற பார்வை, அது வேறு. அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள்
எங்களுக்காண்டி நின்று போராடுகிறவர்கள். அவர்கள் எங்களுடைய பிறப்புகள், எங்களுடைய உடன்பிறப்புகள். இது தமிழற்ற நிலை. ஆனால் சர்வதேசம், இந்த மனித உரிமைகள், அது இது புவி கோல் சார்ந்த அரசியல் என்று வரைக்க அவர்களை ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு. சரி, அவர்கள் தான் தடை செய்யப்பட்ட அமைப்பு. மக்கள் இந்த கேள்விக்குரிய பதிலையும் நாங்கள் தேடணும். இந்த ஒரு விடயத்தை மட்டும் என்னுடைய சொந்தங்கள், தமிழ் உறவுகள், நீங்கள் எந்த கோடியில் இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக சொல்லணும் என்றால் என்னிலும் வயது உறைந்த தம்பி தங்கைகள் கவனமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள். மாகாண சபை தேர்தல்கள் மிக விரைவில் வர இருக்கின்றன. அதுக்கான வெள்ளோட்டங்கள் தான் இவை எல்லாமே. தயவு செய்து நீங்கள் வரலாற்றை கற்றுக்கொண்டு இதுக்கு முன்னுக்கு யார் யார் என்ன செய்தவ, யார் நிரந்தர அரசியல்வாதிகள், யார் யார் புத்துக்கு இருந்த அப்பப்போ வருவினம், யார் யார் சுயநலத்துக்காண்டி அற்றிவருக்கத்தக்க கூட்டணிகளை வைப்பார்கள், யாரோடும் கை குலுக்குவார்கள், இவைகளை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு விலைமதிப்பில்லாத பொன்னான வாக்குகளையும் சற்றியாக கவனமாக அரசியலை விளங்கி கொண்டு பார்த்து போடணும். இந்த மாகாண சபை தேர்தல் முடிய இந்த கூட்டணிகள் இப்படி இருக்குதோன்றதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். நல்லவர்களை தேடி வாக்களிக்கணும். இது பகுதி 1க்குரிய வீடியோ. நாளைக்கு காலையில் இலங்கை நேரம் 9 அந்த மாதிரி இன்னொரு பதிவு வரும். என்னென்னு சொன்னால், இந்த சுதந்திரன் படம் இங்கே தமிழில் வருது. அதே சுதந்திரன் சிங்கள மொழியிலும் இங்கிலீஷ் மொழியிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு JL பாரிஸ் என்ற பேரில் இன்னொரு பக்கமும் வெளியிடப்பட போது. அது சார்ந்த விமர்சனங்களும் அதுக்கையும் எங்களோட இந்த தந்திரன்கள், சாணக்கியர்கள் எப்படி பங்களிக்கணும், எப்படி விநியோகம் பண்ணினோம் என்று சொல்லி நான் பார்க்க இருக்கிறேன், பேச இருக்கிறேன். அதிலும் இணைந்திருங்கள். அதே நேரம் இந்த கூட்டமைப்பு, இந்த கூடியவர்கள் கொண்டு செய்கிற நல்லது செய்தால் மகிழ்ச்சி. ஆனால் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். எங்கள் யாழ்ப்பாணத்திலேயும் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட பேர் எதிர்த்துணா எமநாதன். அவரும் உங்களோட படத்தை மும்மொழியிலையும் பிரசுரிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். அவரோட கொஞ்சம் கதைக்க பாருங்கோ. இனி தமிழ் அரசியல் சூடு பிடிக்கும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு தெளிவாகவும் இருக்கணும் என்றதையும் எச்சரித்து கொண்டு இன்னொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பலி